ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு 2 கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோமி க்ளே எடுத்திருக்கேன். ஏர் ட்ரை க்ளே இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒயிட் கலர் க்ளே எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் க்ளேக்கு பதிலாக லைட் பிங்க் கலர்லேயோ அல்லது ஃப்ளஷ் டிண்ட் கலர்லேயோ இல்லை சாண்டல் கலர்லேயோ இருக்கிற க்ளே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு 4 போர்ஷனாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா கையில் வச்சு ரோல் பண்ணி ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு பாலையும் கையில் வச்சு ரோல் பண்ணிட்டு ஃப்ளாட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக பக்கத்தில் வச்சுக்கலாம், ரொம்ப ஒட்டி வைக்க வேண்டாம். அடுத்து மீதி ஒரு 2 க்ளே தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா ரோல் பண்ண பிறகு ஒரு ரெயின் ட்ராப் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதையுமே லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி விடணும். இதே மாதிரியே இன்னொரு க்ளேயும் செஞ்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோம் க்ளே யூஸ் பண்ணும்போது நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஏர் ட்ரை க்ளேயோ அல்லது எம்சிலோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு விருப்பமான கலர்களை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஃபோமி க்ளே எடுத்துக்கிறேன். இதையும் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு த்ரெட் மாதிரி செஞ்சு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்து இதை செஞ்சுக்கணும். 4 பீஸ் வந்து ஒரே சைஸுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டால்க்கு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்துட்டு சாக்ஸும் ஷூக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் ஃபோமி க்ளே எடுத்துகிட்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது கூடவே இன்னும் கொஞ்சம் கூட நான் இந்த பிளாக் கலர் க்ளேயை நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஈக்குவலான சைஸுக்கு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி அதை நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு கால் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம தனித்தனியாக செஞ்சு வச்சுருக்கோம்ல 2 டால் மாதிரி, அதை எடுத்துகிட்டு ஒன்றோட ஒன்றா பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக் பண்ணி இதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 பீஸ் வந்து கால் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இந்த டாலுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ரெட் கலரில் ஃபோமி க்ளே இருக்குல்லங்க, அதை எடுத்துகிட்டு அதை வந்து நான் கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் நான் இதை செஞ்சு எடுத்திருக்கேன். ரெட் கலருக்கு பதிலாக பிங்க் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஹார்ட் எடுத்து இந்த 2 டாலுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் கலர் க்ளே வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதிலிருந்து ஒரு 2 பீஸ் வந்து ஈக்குவலான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை கைக்காக வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து சின்ன சைஸில் 2 பால் மாதிரி பிளாக் கலர் க்ளே யூஸ் பண்ணிவிட்டு அந்த பால் சைஸை எடுத்து நான் இந்த கையோடு சேர்த்து வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 2 பொம்மையும் இந்த ஹார்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த 2 டாலில் ஒரு டாலுக்கு மட்டும் நான் வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பவு செஞ்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். இன்னொரு டால் வந்து அப்படியே ப்ளைனாக விட்டுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா குட்டியாக கேப் மாதிரி செஞ்சுட்டு அந்த இன்னொரு டால் எம்டியாக விட்டுருந்தோம்ல அந்த டாலில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் கலர் க்ளேலேருந்து ஒரு குட்டி பால் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ரெயின் ட்ராப் மாதிரி செஞ்சுருக்கேன் சின்ன சைஸில். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுட்டு 2யும் சேர்த்தாப்பில் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு குட்டி பால் மாதிரி எடுத்து 2த்துக்கும் நடுவில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பவு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு டாலோட தலைக்கு பக்கத்தில் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஒரு 4 பால் மாதிரி செஞ்சுருந்தேன். அதை எடுத்து இந்த டால்ஸ் 2த்துக்குமே கண் வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக பெயிண்ட் மார்க்கரோ இல்லை ப்ரஷ் பென்னோ யூஸ் பண்ணிவிட்டு கண்ணை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இதில் வந்து நான் ஸ்மைல் பண்ணிட்டுருக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்கேன். வேணுன்னா இதை கூட நீங்கள் ப்ரஷ் பென்னோ அல்லது ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணிவிட்டு அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கிராஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஐபின் ஒன்று அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐபின் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மெயில் டால் இருக்குல்ல, அதுக்கு சென்டரில் தலையில் நான் இந்த ஐபின்னை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம இதில் ஒரு ஜம்ப்ரிங் கோர்த்துட்டு கீச்செயினோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த டால் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற இந்த க்ளே கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது செகண்ட் கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் டைரெக்டாகவே ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு ரஃப் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் பாதி ஹார்ட் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர் எடுத்து கார்ட்போர்ட் மேலே வச்சுட்டு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு உள்ள சின்ன சின்ன லைன்ஸாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுக்கு வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணியெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கு எத்தனை லைன் போடணும்னு தோணுதோ அத்தனை லைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் நினச்ச மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து என்கிட்ட கொஞ்சம் பேம்பூ ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் எடுத்து கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த அளவுக்கு வச்சு நம்ம இதை ஒட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணும்போதுமே நீங்கள் க்ளூவை வந்து கார்ட்போர்டில் யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த ஸ்டிக்கில் மட்டும்தான் கொஞ்சமாக க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிக்கையும் இன்னொரு ஸ்டிக்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்படி ஒட்டும் போது சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் இந்த கார்ட்போர்ட்லேயும் சேர்த்து ஸ்டிக் ஆகியிருக்கும். நம்ம ஃபைனலாக பிரித்து எடுக்கும்போது அது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாகவே நம்ம பிரிச்சிடலாம். இப்போது பென்சிலில் லைன்ஸ் எல்லாம் போட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் பூராமே நான் வந்து இந்த பேம்பூ ஸ்டிக்கை சின்ன சின்ன பீசஸாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு 2 எட்ஜ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்றா ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கார்ட்போர்டோடு சேர்த்து லைட்டாக ஒட்டி இருந்துச்சு. அதை வந்து நான் பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் இப்போ நான் கையில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் பண்ணும்போது ஒரு ஹார்ட் ஷேப்பில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இது இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஸ்ப்ரே பெயிண்ட்டோ அல்லது அக்ரிலிக் பெயிண்ட்டோ கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி எந்த பெயிண்ட்டும் கொடுக்கல. அடுத்து இந்த கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு 5 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக தெர்மோகோல் பீஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டு ஒரு 5 பீஸ் நான் கட் பண்ணியிருக்கேன். இதுவே கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா 3 அல்லது 4 பீஸ் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு சர்க்கிள் ஷேப்பையும் சேர்த்து நடுவில் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்கிட்ட பிங்க் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். பிங்க் கலருக்கு பதிலாக ரெட் கலரோ அல்லது உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் ஃபோம் ஷீட் வேணாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே டெக்கரேஷனுக்காக ஓரங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் லேஸோ அல்லது ஏதாச்சும் ஹாஃப் பேர்ல் பீட்ஸோ இல்லை பால் செயினோ கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஆனால் நான் வந்து ப்ளைனாக தான் விட்டுருக்கேன், எதுவுமே ஸ்டிக் பண்ணலை. அடுத்து வந்து பேம்பூ ஸ்டிக்கில் வந்து ஷார்ப்பாக இருக்கும்ல, அந்த சைடை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் வந்து ரஃப்பாக போட்டுட்டு ஹார்ட் க்ளூ கன்லேருந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஹார்ட் ஷேப்பில் பேம்பூ ஸ்டிக்கெலாம் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு என்கிட்ட இருந்த எல்இடி லைட் எடுத்து நீட்டாக சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் டைமில் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டு ஒரு டெக்கோர் பீஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலண்டைன்ஸ் டே கிராஃப்டில் 2 கிராஃப்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2ல் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பிடிச்சிருந்தா கூட வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.